ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்தினார். ஆண்டவர் அன்பு செய்ய கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தி தன்னுடைய பணியை இந்த உலகத்திலே தொடரச் செய்தார். எல்லாவற்றிற்கு மேலாக அன்பு செய்து வாழ வேண்டும். அந்த அன்பு எதிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் தாழ்ச்சி என்ற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டிலே 52 வாரங்கள் இருக்கின்றது. இந்த 52 வாரத்திலே இந்த ஒரு வாரத்தை தான் புனித வாரம் என்று குறிப்பிடுகின்றோம், பெரிய வாரம் என்று குறிப்பிடுகின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த 3 நாட்கள், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி என்று சொல்லி இந்த 3 நாட்களுக்கும் மிக சிறப்பாக நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே இந்த வழிபாட்டில் பங்கெடுப்பது என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். மற்ற நாட்களில் இந்த உண்மையான பலன்களை அனுபவிக்கவில்லை என்றாலும் கூட இந்த நாளில் நான் ஆண்டவருக்காக என் இதயத்தை திறந்து வைப்பேன், என்னோடு ஆண்டவரை பேச வைப்பேன், அவர் சொல்வது போல நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் ஒரே உள்ளத்தோடு ஒரே மனதோடு கூடியிருக்க வேண்டும். இந்த பெரிய வியாழக்கிழமை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? மக்களுக்காக நான் ஜெபிப்பேன், மக்களுக்காக நான் பணி செய்வேன் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய சீடர்களுக்கு என்ன சொன்னார்? ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய சீடர்களுக்கு என்ன செய்து காண்பித்தார்? அதை நினைத்து பார்க்கின்றோம். இந்த நாளிலே ஒரு வீட்டிலே தந்தை ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த தந்தை தான் சாகும் தருவாயில் தான் பெற்ற பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஆசி வழங்குவார். அதே நேரத்திலே அவர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் அதை வாய்மொழியாகவோ சைகையாகவோ சொல்லுவார். அப்படி சொல்கின்ற பொழுது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிடும். என் தந்தை என் தாய் சாகும் தருவாயில் இதை சொன்னார்கள், இதை நான் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, என்னோடு படித்த ஒரு சகோதரர் ஒருவர் உண்டு. இந்த நாளில் அவர் குருவாக இருக்கின்றார். அவருடைய தந்தை அந்த மரண படுக்கையிலே இருக்கின்ற பொழுது நாங்கள் விடுமுறைக்காக சென்றிருந்தோம். அடுத்த நாள் நாங்கள் குருமடத்துக்கு திரும்ப வேண்டும். அந்த நேரத்தில் அவரை சந்திக்கின்ற பொழுது அவர் சொன்னார், நல்ல குருவாக இருக்கணும், எல்லாருக்கும் ஜெபிக்கணும், நீங்கள் வரும்போது நான் இருக்க மாட்டேன், ஆனால் நான் சொல்கிறது ரெண்டையும் என்ன செய்யணும், என் பிள்ளை மட்டும் இல்லை எல்லா பிள்ளைகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் போய் குருமடத்தில் போய் இறங்க தான் செஞ்சுருப்போம். அவருடைய தந்தை இறந்து விட்டார் என்று சொல்லி வந்தது. உண்மையிலே அந்த சகோதரருக்கு அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம். ஆனால் அவர் தந்தை சொன்ன கடைசி வார்த்தை எல்லாருக்கும் ஜெபிக்கணும், நல்ல குருவாக இருக்க வேண்டும். இன்னும் அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய உள்ளத்திலே என் தந்தை விட்டு சென்ற அற்புதமான 2 காரியங்கள் என்று அடிக்கடி சொல்லி அதை நான் முழுவதுமாக கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். சாகும் தருவாயில் மரண படுக்கையில் நம் பெற்றோர்கள் சொன்ன ஏதாவது ஒரு காரியம் இந்த நேரத்திலே நம்முடைய மனதிலே நடந்து கொண்டிருக்கும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி ஆண்டவர் இயேசு கடைசி சொற்பொழிவாக தன் சீடர்களுக்கு அப்படி என்ன சொன்னார், அப்படி என்ன செய்து காட்டினார், அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பெரிய வியாழன் என்று பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே அந்த பெரிய வியாழனை எப்படி கொண்டாடி இருப்பார்கள்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நாடி நரம்பியெல்லாம் முறுக்கிவிட்ட ஒரு தருணம் அது. எப்படிப்பட்ட தருணம்! இதோ ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை முழுமையாக நம்பிய தருணம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
பார்வோனின் அடிமைத்தலையிலிருந்து செங்கடலுக்கு வருகின்ற போது பயம் அச்சம் கொண்டது. ஐயோ வீழ்ந்து விட்டோமே, ஐயோ நொறுங்கி போய் விட்டோமே, அங்கிருந்து இங்கு வந்து சாவதற்கா வந்திருக்கிறோம் என்று சொல்லி அச்சத்தோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் மோயிசன் வழியாக செங்கடலை இரண்டாக பிரித்தார். ஆண்டவர் பெரியவர். செங்கடலை இரண்டாக பிரித்து தன் மக்களுடைய பாதம் நனையாமல் அவர்களை மறுகரைக்கு அழைத்து சென்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. வெற்றி கொடுத்தார். அதே நேரத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த உடனிருப்பையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இதைத்தான் இன்று வரை இந்த யூதர்கள் ஒவ்வொரு நாள் இந்த பெரிய வியாழன் என்று நினைவுபடுத்தி கொண்டாடுவார்கள். அதைத்தான் பாஸ்கா விழா என்று சொல்கிறார்கள். தன் குடும்பமாக அமர்ந்து கொண்டு தன் குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவர்கள் சொல்வார்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்படி குடும்பம் எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாரும் உட்காரும்போது அந்த குடும்பத்தில் உள்ள கடைக்குட்டி பிள்ளை என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்பா இந்த திருவிழாவை நாம் எதுக்கு கொண்டாட போகிறோம் அப்படின்னு கேட்கும். இந்த திருவிழாவை நாம் எதுக்கு கொண்டாட போகிறோம்? அப்போ அந்த தந்தை என்ன சொல்வார்? ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொண்டிருப்பார். என்ன காரியம்? நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்திலே எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி அடிமையாக இருந்தபோது கடவுள் நம் மீது இரக்கம் காட்டினார். கடவுள் நம்மை அன்பு செய்தார். இரக்கத்தினால் அன்பினால் நம் ஒவ்வொருவரையும் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி அந்த மக்களுக்கு கடவுள் செய்த செயல்களை எல்லாம் அவர் நினைவு கூறுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால்தான் ஆண்டவர் செய்த செயலுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன் என்று சொல்லி சங்கீதம் 116 நாம் வாசிக்கின்றோம். இது இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல. ஒருவேளை நமது குடும்பத்திலும் நாம் உட்கார்ந்து யோசித்தோம் என்றால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க முடியும். ஆண்டவர் செய்த வல்லமையான காரியத்தை நினைத்து பார்க்க முடியும். சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் நம்மை இத்தகைய காரியத்திலிருந்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, ஆண்டவர் நம்மை இத்தகைய காரியத்தில் நம்மளை விடுவித்தார் என்று சொல்லி நிச்சயமாக நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க போகின்றோம். இந்த நாளிலே இந்த பெரிய வியாழன் நன்றியின் பெருவிழா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தன்னுடைய இறுதி உயிரிலே சொன்ன காரியம் என்ன? சீடர்களுக்கு சொல்கின்றார், பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாம் சொத்தாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். இயேசுவினுடைய சொத்தில் எனக்கு பங்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய சொத்தில் எனக்கு கொஞ்சம் பங்கு இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். திருப்பாடல் 16 நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது இறைவசனம் 5-6 எடுத்து நாம் வாசித்து பார்க்க வேண்டும். சங்கீத ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவும் அவரே, இனிமையான நலன்கள் எனக்கு பாகமாக கிடைக்கின்றன, உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானது என்று குறிப்பிடுகின்றார். இன்னைக்கு நமக்கு சொத்து என்பது என்ன? ஆண்டவர் தான் நமக்கு உரிமை சொத்தாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த நாளிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த திருப்பாடல் 16 இறைவசனம் 5-6 எடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய சொத்தை ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிறாரே. இன்னைக்கு நம்ம உலகத்தில் எதெல்லாமோ தேடிட்டு இருக்கிறோம். பணத்தை தேடுறோம், பொருளை தேடுறோம், புகழை தேடுறோம், அதிகாரத்தை தேடுகின்றோம். ஆனால் எதுவும் நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் மட்டுமே நிரந்தரம். ஆண்டவர் தான் என் உரிமை சொத்து. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவரை இந்த நாளில் நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்ல வந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, குருத்துவத்தை, நற்கருணையை, அன்பை கொடுத்திருக்கின்றார். எனவேதான் அந்த ஆண்டவரை நாம் உரிமை சொத்தாக இந்த நாளிலே கொண்டிருக்க வேண்டும். அதே போல திருப்பாடல் 73 இறைவசனம் 26 எடுத்து நாம் வாசித்து பார்க்க வேண்டும். சங்கீத ஆசிரியர் சொல்கிறார், எனது உடலும் உள்ளமும் தைந்து போயின, கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார் என்று குறிப்பிடுகின்றார். தாவீதினுடைய சொத்து ஆண்டவராக இருக்கின்றார். தாவீதின் சொத்து ஆண்டவராக இருக்கிறார். சீடர்களுடைய உரிமை சொத்து இயேசுவாக இருக்கின்றார். எனக்கும் உரிமை சொத்து யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் உரிமை சொத்து?
தாவீதுக்கு ஆண்டவர் உரிமை சொத்தாக இருந்தார், சீடருக்கு இயேசு உரிமை சொத்தாக இருந்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே எனக்கு உரிமை சொத்து யார்? எனக்கு உரிமை சொத்தாக இருக்கக்கூடியது என்ன? கடவுளை தேடாமல் எதையெல்லாமோ தேடி வந்து கொண்டிருக்கின்றோமே. அன்று தாவீது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டானே, அன்று ஆண்டவரை தேடிய போது அந்த ஆண்டவரே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம் என்று அவனால் எப்படி சொல்ல முடிந்தது? பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நாளிலே. எனவேதான் இன்றைய 2வது வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 11வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே நான் தருகிறேன் என்று சொல்லி பவுலடியார் குறிப்பிட்டார். எதை பெற்றுக்கொண்டேன்? நான் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன், நான் துன்பங்களை பெற்றுக்கொண்டேன், நான் தாழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன், அந்த இயேசுவையே பெற்றுக்கொண்டேன். அதைத்தான் என்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்கிறேன், அதைத்தான் என்னை பின்பற்றுகிறவர்கள் கொடுக்கிறேன், அதைத்தான் நற்செய்தியாக அறிவிக்கின்றேன். இன்னைக்கு நம்முடைய விஷயத்துக்கு வரணும். என் பிள்ளைக்கு நான் எதை கொடுக்கிறேன்? என் பிள்ளைக்கு நான் எதை விட்டு செல்ல போகிறேன்? கடவுளுடைய அனுபவத்தை விட்டு செல்ல போகிறேனா? அல்லது கடவுளிடமிருந்த அந்த தாழ்ச்சியை விட்டு செல்ல போகிறேனா? அல்லது கடவுளிடமிருந்து அந்த துன்பத்தை நான் பெற்றுக்கொண்டேன், அந்த துன்பத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவத்தை நான் விட்டு செல்ல போகிறேனா? பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுலடியாரை பொறுத்தவரை ஆண்டவர் இயேசுதான் அவருக்கு ஒப்பற்ற செல்வம். அவருக்கு புகழ் இருந்தது, பெருமை இருந்தது, கமாலியல் என்ற பேராசிரியரிடம் கல்வி கற்றேன் என்ற அந்த கர்வம் இருந்தது, இரட்டை குடியுரிமை வைத்திருந்தார். ஆண்டவருக்கு முன்னால எல்லாம் வேஸ்ட், தூக்கி எறிஞ்சிட்டார். அவருடைய ஆண்டவருடைய அனுபவம் பெரிய அனுபவமாக இருந்தது. இதைவிட எனக்கு அனுபவம் தேவையில்லை. இன்னைக்கு நாம பெரிய வியாழக்கிழமையை கொண்டாடிட்டு இருக்கிறோம். என் அனுபவம் என்ன? இயேசுவுக்கு எனக்கு உள்ள அனுபவம் என்ன? என் அன்புக்குரியவர்களே, அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இன்றைய நாளிலே நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க முடியும். இஸ்ராயல் மக்கள் அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார்கள். மறந்துடாத, ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாரு? உதவி செய்தார் என்று சொல்லி அந்த மக்களுக்கு தகப்பனார் சொல்லிக் கொடுத்தார். அதே போல பவுலடியார் ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, அனுபவத்தை, தாழ்ச்சியை தன்னுடைய மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். எத்தனை வருஷமா நான் கிறிஸ்தவனா இருந்திருக்கிறேன், எத்தனை வருஷமா நான் பைபிள் படிக்கிறேன், எத்தனை வருஷமா நான் ஆலயத்துக்கு பக்தியா இருந்திருக்கிறேன். இருந்து யாரை நீ மாற்றி இருக்கிற? இருந்து யாருக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெரிய வியாழக்கிழமை அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏதோ வந்தோம், பாதம் கழுவும் சடங்கை கண்டோம், அல்லது ஆண்டவரோடு ஒரு மனிதர், அதை விட என் அனுபவம் ஆண்டவருக்குள்ள அனுபவம் ஒன்றாக இணையப்பட்டிருக்கின்றதா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? திருப்பலி முடிந்த பின்பு இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒவ்வொரு மணி நேரம் கொடுக்கப்படுகிறது. நாளை முழுவதுமாக எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்காக தானே கஷ்டப்பட்டாரு, எனக்காக தானே சிலுவை சுமந்தாரு, எனக்காக தானே அவர் வேதனைப்பட்டார், எனக்காக தானே ரத்தம் சிந்தினார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக எங்கேயாவது செல்கின்ற பொழுது ஒரு பேங்குக்கு போகிறோம், பேனா கொண்டு போகல, பேனா யார்ட்டையாவது வாங்கி எழுதுகிறோம், எழுதி முடித்த உடனே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுதோம். முன்பின் தெரியாத ஆள் தான். முன்பின் தெரியாத ஆளுக்கு என்ன செய்கிறோம்? நன்றி சொல்லுதோம். ஆண்டவர் கடைசி எப்போ நன்றி சொன்னீங்க? ஆண்டவருக்கு எப்போது நன்றி சொன்னீங்க? நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினைத்து நினைத்து நாம் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவேதான் இந்த திருப்பாடல் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. 116 இறைவசனம் 17 நாம் வாசிக்கின்றோம். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் திருப்பெயரை தொழுவேன். இப்பொழுது உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அவரோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நாம் எதை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம்? அந்த ஆண்டவரையே பெற்றுக்கொண்டிருக்கிறோமே. அவரைத்தானே அப்போ கொடுக்க வேண்டும். எதை பெற்றுக்கொண்டோமோ அதைத்தானே கொடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் பங்கெடுக்கின்ற பொழுது அந்த ஆண்டவரை நான் உரிமை சொத்தாக கொண்டிருக்கின்றேன். உரிமை சொத்தாக கொண்டிருக்கின்றேன். அதை உணர்ந்திருக்கிறோமா?
பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவரை ஒவ்வொரு திருப்பலியினும் நான் பரிசாக பெற்றிருக்கிறேனே, அதை நான் உணர்ந்திருக்கிறேனா? அந்த பரிசை நான் பிறருக்கு கொடுப்பதற்கு, என் குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு நான் முன் வந்திருக்கிறேனா? என் அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு திருப்பலிக்கு வரக்கூடிய நாம் எதை பெற்றுக்கொண்டோம், எதை போதித்துக் கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் சொன்னார், என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். அப்பத்தை எடுத்து சொன்னார், என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். கிண்ணத்தை எடுத்து என் நினைவாக செய்யுங்கள். எதை நினைவாக செஞ்சிருக்கோம்? நாம எதை நினைவாக செய்திருக்கிறோம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுத்த அன்பை, ஆண்டவர் கொடுத்த பகிர்வை, ஆண்டவர் கொடுத்த இரக்கத்தை, ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பை, ஏன் இயேசுவையே கொடுத்திருந்தாரே, அந்த இயேசுவையே நாம் கொடுத்திருக்கின்றோமா? அல்லது இயேசுவின் சீடனாக சீடத்தியாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அந்த இயேசுவினுடைய சீடனாக சீடத்தியாக முழுமையாக நாம் மாறி இருக்கிறோமா? இந்த பெரிய வியாழன் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஆண்டவரை உரிமை சொத்தாக உன் இல்லத்திலே நீ கொண்டிருக்கிறாயா? இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை உரிமை சொத்தாக கொண்டிருந்தார்கள். சீடர்கள் இயேசுவை உரிமை சொத்தாக கொண்டிருந்தார்கள். எனக்குரிய பங்கு, ஆண்டவர் இயேசு எனக்காக விட்டு செல்லக்கூடிய பங்கு என்று சொல்லி எத்தனை தடவை ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பார்ப்போம். பெரிய வியாழக்கிழமை ஆண்டவர் என் உரிமை சொத்து, அவர் என் கிண்ணம், அவர் என் பங்கு. அதை நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்ல வேண்டும். பல நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் என்ன சொத்து இருக்குன்னே நமக்கு பல நேரத்தில் தெரியாது. உனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு தெரியாது. உங்க அப்பா எதை விட்டுட்டு போயிருக்காரு தெரியாது. ஆண்டவர் இயேசுட்டையும் நம்ம அப்படிதான் சொல்ல போறோம். நான் உனக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் விட்டு வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியாத ஆண்டவரே. உனக்கு எவ்வளவு பெரிய புதையல் வச்சிருக்கேன் தெரியுமா? தெரியாத ஆண்டவரே. அப்பனா என்ன இல்லை, நம்ம ஆண்டவரோடு இணையவில்லை. செடியோடு இணைந்த கிளைதான் கனி கொடுக்க முடியும். இதுவரை நான் ஆண்டவரோடு இணையவில்லையே. கடைசி இந்த 3 நாட்கள், இந்த புனித வாரத்தினுடைய 3 நாட்கள் நான் ஆண்டவரோடு இருப்பேன், நான் ஆண்டவரோடு இணைந்து கொள்வேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், ஆண்டவரை என் உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்வேன் சொல்லி ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் வந்திருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கடைசியாக சொன்ன காரியம் என்ன, செய்த நிகழ்வு என்ன? காலடிகளை கழுவினார், பாதம் கழுவினார். பேதுருட்ட வாராரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர் என் பாதங்களை கழுவுவதா? வேண்டாம், உம்மை கழுவ விட மாட்டேன் என்று சொல்கிற போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உன் பாதங்களை கழுவாவிடில் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்று சொன்னார். பங்கு இல்லைன்னு சொன்னார். ஏன் சொன்னாரு? ஏன்னா ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தினால் இதோ நாம் ஒவ்வொருவரும் மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீ என்னோட சேரல அப்படின்னா நீ எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், தாழ்ச்சியை கற்றுக் கொடுத்தார். நான் உன் பாதங்களை கழுவுனா தான் நீ தாழ்ச்சியோடு இருக்க முடியும். தாழ்ச்சி என்பது சாதாரண வார்த்தை இல்லை, அது ஒரு புண்ணியம். அந்த புண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு சாதாரண ஒரு இரவு அல்ல. இந்த இரவு என்பது ஒரு சாதாரண இரவு அல்ல, மாறாக பலவிதமான முரண்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு இரவு. இயேசுநாதர் காட்டிக் கொடுக்கப்பட்ட ஒரு இரவு, போதகர் அடிமையாக மாறிய ஒரு இரவு, இருளுக்கும் இறப்புக்கும் விழா எடுக்கப்பட்ட ஒரு இரவு, இயேசுவை சிலுவையை சுமக்க வைத்த ஒரு இரவு, ஆணவம், அதிகாரம், கர்வம், அகங்காரம் என்று போட்டி பொறாமை நிறைந்த ஒரு இரவு. அதே நேரத்திலே புதிய கட்டளையை கொடுத்த ஒரு இரவு, நற்கருணை ஏற்படுத்திய ஒரு இரவு. இதோ ஆண்டவர் அப்படிப்பட்ட இரவில்தான் இந்த நாளிலே குறிப்பிடுகின்றார், தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளுங்கள். பாதம் கழுவுவது என்பது ஒரு சீடனுக்குரிய வேலை, போதகருக்குள்ள வேலை அல்ல, குருவுக்குள்ள வேலை அல்ல. ஆனா ஆண்டவர் செய்த காரியம் என்ன? நான் பாதங்களை கழுவுகிறேன், ஆசிரியரும் போதகருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? பாதங்களை கழுவ வேண்டும். பாதங்களை கழுவு. நீ குடும்பத்தில் மனைவி மதிக்கப்படுகிறாளா? நீ குடும்பத்தில் கணவன் மதிக்கப்படுகின்றானா? பிள்ளைகள் மதிக்கப்படுகிறார்களா? என்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு குருவானவர் சொன்னார், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார்,
பிள்ளைகளே, இன்று நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன காரியம் அப்படின்னா, வீட்டிற்கு போன பின்பு உங்களுடைய பெற்றோர்களுடைய பாதங்களை நீங்கள் கழுவ வேண்டும் என்று சொன்னார். கழுவி முத்தமிட வேண்டும் என்று சொன்னார். முத்தமிட வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தாழ்ச்சி என்பதே கிடையாது. தாழ்ச்சியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதோட வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபாதர் கூப்பிட்டதுக்காண்டி நான் சுரண்டைக்கு போயிருந்தேன். சுரண்டை பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் நான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அந்த கூட்டம் என்ன அப்படின்னா, இப்போ தான் பரீட்சையை முடித்த கூட்டம். என்ன நடந்துச்சு தெரியும்னா, அங்கே நடு பஸ் ஸ்டாண்டில் ஒரே ஆட்டம். கேக் இருக்கு. அதுக்கு பிறகு என்ன நடச்சுன்னு தெரியல, யாருக்கு வெயிட் பண்ணாங்க தெரியல. முடிஞ்ச அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே கேக்கை வெட்டியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவு அவங்களுக்கு ஒரு ஸ்பீடு. என் அன்புக்குரியவர்களே, எல்லாரும் அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரியவர் சொன்னார், அடங்காததுக ஆம்பளை பிள்ளையை கூட அடைக்கிறலாம், பொம்பளை பிள்ளையை அடக்க முடியாது, அப்படி சொல்லிட்டு போனார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். தாழ்ச்சி எங்க? தாழ்ச்சினா என்ன தெரியாது. அதனால தான் நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சியில் அந்த தாழ்ச்சி என்ற வார்த்தையை எழுத சொல்லும் போது தப்பாகவே எழுதினாங்க. ஏன் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னு கேட்டால், அதுதான் தெரியும், அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியாது, அந்த வார்த்தையை எழுதவும் தெரியாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தாழ்ச்சியோடு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை குடும்பத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு அடிமையினுடைய வேலையை அவர் செய்தார். எனவேதான் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் இறைவசனம் 38 பார்க்கின்ற பொழுது, யார் ஆண்டவர் இயேசுவை பொக்கிஷமாக பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தாழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய அன்பு தாய் கன்னி மரியாள். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் இறைவசனம் 38. தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டால், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவள் உடனடியாக பணி வாழ்வுக்கு செல்கின்றாள். எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய விரைந்து செல்வதாக பார்க்கின்றோம். நீ கிறிஸ்தவன் என்பவன் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சொகுசான வாழ்க்கைக்கு அல்ல, அல்லது அடுத்தவர்களை மிதித்து மேலே உயர வேண்டும் என்பது அல்ல, மாறாக தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பணி செய்ய நினைக்கிறாயா? நீ தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். 2015 சென்னையில் பெரும் வெள்ளம் வந்தது. அப்போ என்னன்னா, பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய வெள்ளம் வந்தது. தலைவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வந்தார்கள். ஹெலிகாப்டரில் அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தாங்க. அப்போ ஆனந்த விகடன் என்ற அந்த பத்திரிகையில் ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருந்தான். என்ன கார்ட்டூன் அப்படின்னா, மேலே அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், கீழே மக்கள் தண்ணிக்குள்ளே இருக்கிறாங்க. அதுக்கு இடையில ஒரு வார்த்தை கேப்ஷன் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, டோன்ட் ஸ்டெப் டவுன், யுவர் ஃபீட் மே கெட் வெட் என்று படுது. கீழே இறங்கி விடாதீர்கள், உங்கள் பாதம் நனைந்துவிடும் என்று சொல்லி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாதம் நனைந்தால்தான் குருத்துவம், பாதம் நனைந்தால்தான் நற்கருணை, பாதம் நனைந்தால்தான் அன்பு, பாதம் நனைந்தால்தான் தாழ்ச்சி. அது இல்லை அப்படின்னா குடும்பத்தில் குழப்பங்களும் கூச்சலுக்கும் தான் வர முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சியோடு மறுத்துவிட்டேன் என்றால் நான் எப்படி இயேசுனுடைய சீடராக மாற முடியும்? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சீடர்கள் 12 பேரும் தாழ்ச்சியை கற்றுக்கொண்டார்கள், யூதாசை தவிர. மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவன் எதற்கு தாழ்ச்சியாக இல்லை? பணத்திற்கு அடிமையாக இருந்தான். பணத்தின் மதிப்பை தேடிச் சென்றான், ஆண்டவரை தேடிச் செல்லவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெரிய வியாழக்கிழமை சொல்லக்கூடிய ஒரே காரியம், ஆண்டவருடைய உரிமை சொத்தான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என் பங்காக இருக்க வேண்டும். தொடக்கத்திலிருந்து பார்க்கின்றோம், குடும்பமாக நன்றி சொன்னார்கள். இயேசுவின் சீடர்கள் இயேசுவை தன்னுடைய உரிமை சொத்தாக பெற்றுக்கொண்டார்கள். அதே போல பேதுரு மறுதலித்தார், மீண்டுமாக ஆண்டவருக்குள் ஆண்டவரை உரிமை சொத்தாக பெற்றுக்கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பாவத்தினால் பலவீனத்தினால் நாம் தூர போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் பாதத்தை நீ காட்டு, நான் உன்னை கழுவப் போகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். உன் பாதத்தை நீ நீட்டு, நான் கழுவப் போகிறேன். நான் உன்னை கழுவினேன் என்றால் உனக்கு என்னோடு பங்கு உண்டு என்று குறிப்பிடுகின்றார்.
அந்த பாதத்தை நீட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இயேசுவினுடைய அந்த சொத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, இயேசுவின் சொத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது என்பதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரே என் உரிமை சொத்து, அவரே என் பங்கு, அவரே என் கிண்ணம். ஆமேன்.